Praise God friends. யோவான் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் உம்மாலே உண்டானது எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி பிதாவினிடத்தில் ஜெபிக்கின்ற ஜெபம் தான் இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் முழுவதும். பிதாவினிடத்தில் ஜெபிக்கின்ற ஒரு காரியத்தை தான் அதிலிருந்து நாம் இந்த நாளிலே பார்க்கின்ற விஷயம். தேவனே, நீங்க எனக்கு கொடுத்திருக்க இது எல்லாமே உம்மால் உண்டானது. எதையெல்லாம் உம்மால் உண்டானது என்று சொன்னால், இந்த உலகத்தில் வந்த நாளில் இருந்து, அது மரியாளின் வயிற்றில் உருவான நாளில் இருந்து அவர் இப்பொழுது அநேக விதமான அற்புதங்களையும் அடையாளங்களிலேயும் ஒவ்வொரு நாடுகள் தோறும், கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும் செய்து வருகின்ற காரியங்கள் எல்லாம் உம்மால் உண்டானது. நான் உம்மிடத்தில் தான் வந்தேன் என்பதை ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள். நான் இதை எல்லாவற்றையும் என்னால் எதுவும் செய்யாமல் உம் கிருபையினால் செய்கிறேன் என்று சொல்லி பேசுகிறவர் யார்? இயேசுவானவர், தேவனுடைய குமாரன். இந்த தாழ்மையை தான் நாம் இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இது எல்லாம் உம்மால் ஆனது என்று பிதாவை குறித்து முன்னிறுத்துகின்ற காரியம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்து ஏதோ விதத்தில் சாதித்து விடுகிறோம் என்று சொன்னால், படிப்பின் காரியத்திலோ அல்லது நம்முடைய ஏதோ ஒரு உலக பிரகாரமான காரியங்களிலேயோ ஊழியத்திலேயும் கூட அநேக அற்புதங்களையோ அல்ல அடையாளங்களையோ செய்து விடுகிறோம் என்று சொன்னால், யாரை முன்னிறுத்துகிறோம்? நான் பெற்றுக்கொண்ட தாளந்துகள், எனக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்து, ஒரு பாடல் எழுதிவிட்டால் அது இயேசு எனக்கு கொடுத்த தாளந்து என்று அறிக்கை செய்கிறோமா? அல்லது என் சுயமாய் நான் செய்தவைகள், நான் கற்றுக்கொண்ட சங்கீதம், நான் கற்றுக்கொண்ட மியூசிக், இது எப்படியாக இந்த உலகத்தை முன்குறித்து என்னை நான் அடையாளம் காட்டுகிறேனா? அல்லது இயேசு எனக்கு கொடுத்த தாளந்தை நான் அடையாளம் காட்டுகிறேனா? அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார் அல்லவா? ஒரு எக்ஸாம்பிள் லைஃபை வாழ்ந்துட்டு போயிருக்கார் அல்லவா? அந்த வாழ்க்கையை தான் நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகின்றோம். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்களேன். இது எல்லாமே என்கிட்ட இருந்தது இல்லப்பா. எத்தனையோ பேர் 5000 பேருக்கு மேலாக வந்து மலை பிரசங்கத்திலே கூடி வந்து இருக்கிறார்கள். 3 நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பிடுவதற்கோ குடிப்பதற்கோ ஒன்றுமில்லை. ஆனா ஒரு பெரிய வெட்டாந்திர பாருங்களேன், ஒரு மலை. அந்த மலை எப்படி இருக்கும்? நல்ல கம்ஃபர்டிங் பிளேஸாக இருக்கும் உட்காருவதற்கு, அல்லது ஷெல்டர்டா, மழை வந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி எந்த விதமான பிரச்சனை இல்லாம உட்கார்ந்து அமர்ந்து கேட்பதற்கு ஏற்ற இடமாகவா இருக்கும். ஆனாலும் கூட இயேசுவின் வார்த்தையை அவர்கள் கேட்க வந்திருக்கிறார்கள். இன்று நாம எத்தனையோ மணிக்கணக்கான மெசேஜஸ் கேட்கிறோம். திருச்சபையில இருந்து ஜனங்கள், விசுவாசிகள் கேட்கிறார்கள். எதை கேட்டு அவர்கள் செல்கிறார்கள்? நிறைய உலக பிரகாரமான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் வாயிலாக இயேசு வசனத்தை கொஞ்சமா நம்ம கொடுக்கிறோம். அவர்களை வீட்டுக்கு செல்லும் பொழுது அவர் அந்த ஜோக் சொன்னார், நல்லா இருக்கு, இந்த எக்ஸாம்பிள் சொன்னார், நல்லா இருக்கு, அதை யாரை குறித்து சொன்னார் தெரியுமா என்று அந்த சாட்சியத்தான், அந்த எக்ஸாம்பிளை தான் பேசுகிறாளே தவிர்த்து விசுவாசிகளுக்கு வசனம் பத்தவில்லை. 3 மணி நேரம் 3 நாள் கூட உட்காருவாங்க. ஆனா பேசுவது ஆவியானவராய் இருக்க வேண்டும். அந்த ஆவியானவர் நம் வார்த்தையாய் இருக்குப்பாரே ஆனால் விசுவாசிகள் கேட்பார்கள். அந்த மகத்துவத்தை பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்திருந்தார். அதை தான் இயேசு வேலையில சொல்லுகிறார், எல்லாமே நீங்க கொடுத்ததுப்பா, நீங்க கொடுத்தது. நம்முடைய நாமும் இந்த ஜெபத்தை அறிக்கை செய்வோம். எல்லாம் இந்த உலகத்துல உண்டானதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்தது. இது எதுவுமே என்னால் உண்டானது கிடையாது. என்னோட மாம்சம் இதை செய்யவில்லை, என் ரத்தம் இதை செய்யவில்லை. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்கு இதெல்லாம் தந்தருள் இருக்கிறீர் என்று சொல்லி நன்றி சொல்லி அவர் நாம் துதிக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. Praise be to God.